முகத்திற்கு நேராக மம்தா சொன்ன வார்த்தை. ஆளுநர் ரவியின் சிரிப்பு அப்படியே போய்விட்டது. முதல் நாளே சம்பவம் செய்த மம்தா பானர்ஜி. தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ரவி சமீபத்தில் தான் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் நேற்றைய தினம் மேற்கு வங்க ஆளுநராக பதவியேற்ற நிலையில் முதல் நாளே முதல்வர் மம்தாவுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே முக்கிய சம்பவம் நடந்துள்ளது. இந்த சூழலில்தான் மேற்கு வங்காளத்தின் புதிய ஆளுநராக ரவி கொல்கத்தாவில் உள்ள லோக் பவனில் நேற்று பதவியேற்றார். 17 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த விழாவில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜாய் பால் ஆளுநர் ரவிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஆளுநரின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே மிகவும் பழமையான ஆளுநர் மாளிகையான கொல்கத்தா ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் இன்னும் சில நாட்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் ஆளுநர் ரவி பதவியேற்றிருக்கிறார். 1976 பேட்ச் கேரளா கேடர் IPS அதிகாரியான RN ரவி உளவுத்துறையில் சிறப்பு இயக்குநராக பணியாற்றியவர். இதற்கு முன் 2019 முதல் 21 வரை நாகாலாந்து ஆளுநராக இருந்துள்ளார். 2019 முதல் 2026 வரை தமிழ்நாடு ஆளுநராக இருந்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநராக இருந்தபோது இவருக்கு தமிழக அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கே இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டசபை ஏற்றி அனுப்பிய பல மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டார். இதற்காக தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் வரை கூட செல்ல வேண்டியிருந்தது. அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் சட்டசபை கூட்டத்தொடரில் முதல் கூடும்போது ஆளுநர் உரையுடன் தான் தொடங்க வேண்டும். இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசு தயாரித்து கொடுக்கும் அறையை ஆளுநர் ரவி படிக்க முடியாது என மறுத்தார். இதிலும் தொடர்ந்து மோதல் போக்கே நிலவி வந்தது. இந்த சூழலில்தான் தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு பிறகு அவருக்கு மேற்கு வங்காளத்தில் மாற்றப்பட்டார். இதற்கிடையே முதல் நாளே மம்தாவுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு ஆரம்பித்துவிட்டது. அதாவது பதவியேற்பு விழா முடிந்ததும் முதல்வர் மம்தா பானர்ஜியும் ஆளுநரும் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். அதில் ஆளுநரின் மனைவியும் இருந்தார். அப்போது ஆளுநர் மனைவிக்கு மம்தா பானர்ஜி மேற்கு வங்க அரசின் பிஸ்வா பங்களா கைத்தறி சால்வைகளை அன்பளிப்பாக வழங்கினார். அப்போது மம்தாவிடம் ஆளுநர் ரவி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அதை இடமறுத்த மம்தா, மேற்கு வங்கம் மிக சிறப்பானது, அதை சுற்றி பாருங்கள், வங்கத்தின் கலாச்சாரம் தனித்துவமானது, வங்கத்தை நேசிப்பவர்களை வங்க மக்கள் நேசிப்பார்கள் என்றார். அவர் சொல்ல ஆளுநர் ரவி முகத்தில் இருந்த சிரிப்பு மெல்ல மறைந்தது. மம்தாவுக்கு பதிலளித்த ஆளுநர் ரவி, மேற்கு வங்கம் நான் போற்றும் ஆன்மீக, அறிவுசார் மற்றும் கலாச்சார தலைநகரம் என குறிப்பிட்டார். மம்தாவும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர், நான் கிளம்புகிறேன், சீக்கிரமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என கூறிவிட்டு கிளம்பினார். முதல் நாளே இப்படி இருவரும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லியிருக்கும் சூழலில் வரும் நாட்களில் மோதல் மேலும் அதிகரிக்கலாம் என தெரிகிறது.